இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி நேம் சூப்பர் மீ. இந்த படத்தோட பேரை கேட்டதும் ஏதோ என்ன பத்தி சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். இவனுக்கு எல்லாத்துலயும் எப்பவும் காமெடி தான் வீடியோ விட்டு போயிடாதீங்க. மூவி ஸ்டார்ட் பண்ணதும் குளிச்சு 3 மாசம் ஆன நம்ம ஹீரோ ட்ரெயின்ல எங்கேயோ போயிட்டே இருக்கிறாரு. அப்ப பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேய் நடந்து வந்துட்டே இருக்குது. அந்த பேயை பார்த்ததும் மக்கள் எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ட்ரெயின்ல எவனாவது திருடனா வந்தா காப்பாத்துறதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா பேய் கிட்ட இருந்து எவன் காப்பாத்துவான்? பாவம் பேய் ஒரு அர்ஜென்ட் வேலையா மெட்ரோல போயிட்டு இருந்திருக்கும் போல. இப்ப இந்த ஏழ்றங்க இப்படி பண்ணதை பார்த்து பேய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை பிடிச்சி கும்முன்னு ஒண்ணு வைக்குது. தென் ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா இது ஒரு ட்ரீம். லாஸ்ட் 6 நாளா நம்ம ஆளு தூங்குற டைம் எல்லாம் இப்படிதான் இந்த பேய் வந்து சாக அடிக்குதாமாம். இதனால நம்ம ஆளுக்கு தூக்கமும் சரியில்லை. ஓகே, இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஏழ்மையான ஆளு. எந்த அளவுன்னா டைமுக்கு சாப்பாடு கிடையாது, போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் கிடையாது. இதெல்லாம் இவனுக்கு போதாதுன்னு அலாரம் வச்சு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பேய் வேற வந்து வந்து அடிக்குது. இப்போ ஹவுஸ் ஓனர் ரெண்ட்டுக்கு வர்றாரு. அப்போ நம்ம ஆளு ஓனர் மேல இருக்கிற மரியாதையில முன்னாடி நிக்கிற ஓனரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பின்னாடி வழியா இப்படி வெளியே போறான். இப்படி இங்க கீழே வந்தா இங்க ஒரு தோசை சுடுற தாத்தா இருக்கிறாரு. அப்போ நம்மால் இந்த தாத்தா கிட்ட போய் ஒரு மசாலா தோசை தருவியா, ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு கேக்குறான். இந்த தாத்தாக்கு இவனை எப்ப இருந்தோ தெரியும். அதனால போனா போகுதுன்னு ஒரு தோசையை போடுறாரு. ஓ இது சைனா இல்ல? அப்போ தோசையும் தொட்டுக்க வெட்டுக்கிளி சட்னியும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இவன் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, காசு தராம எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்றான். வாயால தான் ஓவர் ஆக்ஷன் பண்ணாதான் உன் வாயில 2 இப்ப போடுவேன், அடைச்சி மூடிட்டு தின்னுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆளு மூவியோட ஹீரோயினை பாக்குறான். அந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணுது. நம்ம ஆளு வெட்டிக்கிளி சட்னியோட தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் அப்போ ஒருத்தன் இங்க வந்து இவனை ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு என்கிட்ட செத்தடான்னு நம்மால துரத்துறான். இப்ப 2 பேரும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தென் லாஸ்டா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க. துரத்துனது வேற யாரும் இல்ல, நம்ம ஆளோட ஃப்ரெண்டு தான். ஓ, நம்ம ஆளு என்ன பண்றான்னு சொல்லவே இல்லைல்ல. இவன் ஒரு ஸ்டோரி ரைட்டர். அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த ஸ்கிரிப்டும் எழுதல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன்னு இவங்கிட்ட காசு வாங்கி இருக்கிறான். என்ன சாப்பிடுற? இவனுக்கு சாப்பாட நினைச்சாதான் பயமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃப்ரெண்டு 10 நாள்ல என்னோட காசு எல்லாம் திரும்ப வரணும்னு சொல்றான். இப்போ நம்மால் இவங்கிட்ட இருந்து வாங்கின பணம் எல்லாம் காசே தராம தவணை முறையில வட்டி கலெக்ஷனுக்கு வர்ற பேய கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல எல்லாம் காலி. உண்மையா இவனுக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க டாக்டர் மந்திரவாதி அது இதுன்னு எல்லாம் பார்த்துட்டான். அதனால இவங்கிட்ட இருந்து வாங்கின காசும் காலி ஆயிடுச்சு. தென் இந்த ஃப்ரெண்டு என்னோட காசு வரணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இப்போ நம்மால ரோடு ஃபுல்லா சுத்தி ஈவினிங் வீட்டுக்கு வந்தா வீட்டு ஓனர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியே வச்சிருக்காரு. அப்பா எவ்வளவு நீட்டா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்காரு. இதுவும் தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ரோட்ல கிடக்கும். இப்போ நம்மால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு கெஃபேல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். இன்னொரு சைடு ரொம்ப பசியாவும் இருக்குது. இப்போ இவன் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் அதே பேய் இப்போ இங்க கெஃபேக்கு டீ குடிக்க வருது. வர்ற டைம் சும்மா வராம பெரிய செயின் ஒன்னையும் கொண்டு வருது. இங்க வந்து நம்மால பார்த்ததும் அந்த செயினை அவனோட தலையில சுத்தி டபக்கு டபக்குன்னு அவனை டேபிள்ல பிடிச்சு அடிக்குது. இந்த அடியிலேயே நம்ம ஆளு முழிச்சிட்டான். பாவம் நம்ம ஆளுக்கு சாப்பிட இப்ப சாப்பாடு இல்ல, படுத்து தூங்கவும் ஒரு இடம் இல்ல. இது போதாதுன்னு இந்த 7:30 வேற இடையில வந்து வந்து பயமுறுத்திட்டே இருக்குது. இதனால நம்ம ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங் மேல போய் அங்க வந்து காத்துல பறந்து கனவுல வந்த பேயை அடிக்கலான்னு நிக்கிறான். இப்ப அங்க அந்த மசாலா தோசை தாத்தா, அதான் வெட்டுக்கிளி சட்னி தந்த தாத்தா சத்தம் போட்டு சொல்றாரு, அந்த பில்டிங் கீழ வேற ஃப்ளோர் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தனா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல தான் உன்னோட போட்டோவை பார்க்கணும், கீழே வா வெட்டுக்கிளிக்கு பதிலா செத்தையிலி சூப்பு பண்ணி தர்றேன்னு சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஆளுடே தாத்தா நீ இப்ப என் மனசை மாத்த பார்த்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் போறேன்னு கடகடன்னு கை காலெல்லாம் ஆடி பாடியாக ட்ரை பண்றான். அந்த கேப்லயே நம்ம தாத்தா பில்டிங் மேல வந்துட்டாரு. வந்து இவனுக்கு ஒரு மசாலா தோசையை கொடுத்து என்னாச்சுமா, என்ன கஷ்டம் உனக்கு, படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, வேலை இல்லையா, ஊர் சுத்த பொண்ணு இல்லையான்னு கேட்டதும் தூக்கம் இல்ல, 6 நாள் ஆச்சு தூங்கி, எனக்கு பணம் தந்தவனோ செத்துட்டான் போல, இப்ப ஆவியா வந்து என்ன தூங்க விடாம சாகடிக்கிறான்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இப்ப ஒரு ஐடியா சொல்றாரு. அது என்னன்னா, அந்த கனவுல உனக்கு நீயே சொல்லு, இதெல்லாம் வெறும் கனவு, வெளியே வந்தா எல்லாம் நார்மலா இருக்கும்னு நீயே உனக்கு சொல்லுன்னு சொல்றாரு. நம்மளுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குது, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு இவனுக்கு தோணுது. 6 நாள் இந்த தோசை தாத்தா கிட்ட தோசை மட்டும் கேட்டானா, ஏன் இதை பத்தி நான் கேட்கலன்னு இப்ப யோசிக்கிறான். இப்ப நம்மளால இந்த ஐடியாவை யோசிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட இருந்த செல்போனை வித்து ரோட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல பிரெட் வாங்கி பெஞ்சில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ இங்க நம்மால எப்போ ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டே இருப்பானே, அந்த பொண்ணு இவன் கிட்ட வந்து பேசுது, நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கிறியா, நம்ம சின்ன ஏஜ்ல இருந்தே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஏன் பைத்தியக்கார மாதிரி இப்படி ஆயிட்ட, வா என் வீட்டுக்குன்னு கூப்பிடுது. அதுக்கு நம்மால ஒண்ணு தெரியும், ஆனா நாம ஒரே ஸ்கூல்ல படிக்கலையேன்னு சொல்றான். பாவம் இந்த பொண்ணு ஹர்ட் ஆகி அந்த பொண்ணு அப்படியே ஒரு பேயா மாறி நம்மால அப்படியே மேல தூக்குது. இவன் இப்படி பண்றதை பார்த்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு பாவம் ஏதோ பைத்தியம் போல ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதுன்னு போலீஸுக்கு கால் பண்ணுது. இது யாரோ இது என்னை விட ரொம்ப தெளிவா இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்தா போலீஸ்க்கு கால் பண்ணுது. பட் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் நம்ம ஆளு காத்துல பறக்குறான். அவனை பார்த்ததும் இது ரொம்ப பயந்துடுச்சு. இப்போ நம்ம ஆளுக்கு அந்த தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அப்ப நம்ம ஆளு நான் கனவுல இருக்கிறேன், எனக்கு ஒன்னும் இல்ல, கனவுல இருந்து வெளியே வந்தா எல்லாம் நார்மல் தான் சொல்றான். அதை கேட்டதும் பேய்க்கு டென்ஷன் அதிகமாகி ஒரு கத்தி எடுத்து குத்தி நம்ம ஆளு அங்க தூக்கி போடுது. நம்ம ஆளு கண்ணை திறந்துட்டான். ஐயா எல்லாம் கனவு ஒன்னும் இல்லன்னு நினைக்கிற டைம் நம்மால பேய் கத்திய வச்சு குத்துச்சு இல்ல, அந்த கத்தி
கத்தி ரியல் லைஃப்ல நம்ம ஆளோட கையில வந்துருச்சு. எவ்வளவு டைம் ஆனாலும் கத்தி மறையல. இதனால இவனுக்கு எதுவும் புரியல. நான் கனவுல இருக்கிறானா, நான் கனவை விட்டு வெளியே வந்தனான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் கொஞ்சம் டைம்லயே இதெல்லாம் கனவில்ல நிஜம்தான்னு புரிஞ்சு ரொம்ப நேரம் யோசிக்காம அந்த கத்தியை மியூசியத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க அதை வித்துட்டான். வித்தான்னா சும்மா எல்லாம் இல்ல, ரொம்ப காசுக்கு. 7.5 பேய் தொந்தரவுல இருந்து வெளியே வரணும்னு பார்க்காம அந்த கத்தியை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். தென் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு நல்லா சாப்பிடுறான். தென் ரெஸ்டாரண்ட்ல நல்லா சாப்பிட்டு அங்கேயே ஒரு ரூம் எடுத்து 4 மணி நேரமா குளிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதான் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால அப்படி. இந்த கேப்ல இந்த பொண்ணு எப்படி இங்க வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணெல்லாம் இல்ல, நம்மளாலதான் ஃபுல் ஷேவ்ல இருக்கிறான். இப்போ இவன் அந்த பணத்துல ஒரு லேப்டாப்பும் வாங்கிட்டான். இப்போ இவனுக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அப்படியே தூங்க ட்ரை பண்றான். கண்ணை மூடி தூக்கம் வந்ததும் டோர் பெல் அடிக்குது. யாருடா இந்த டைம்லன்னு டோரை ஓபன் பண்ணி நம்மளால வெளியே வர்றான். வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்ல. அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற சோறுல இருந்து ஒண்ணு பயங்கரமா அப்படியே வருது. அதான் அந்த பேய். ஒன்னும் இல்லாமயே இது இவனை 6 நாள் தூங்க விடல. இப்போ இவன் அதோட கத்தி ஆட்டைய போட்டு அதை வித்துட்டான். இப்ப கத்தி இல்லங்கிறதுக்காக பேய் ஒரு கோடாரியோட வருது. அதுகிட்ட இருந்து நம்மால தப்பிக்க ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. அந்த கோடாரி எடுத்து அப்படியே ஃபாஸ்டா நம்மளுக்கு ஒண்ணு வைக்குது. உடனே இவன் அந்த கோடாரியை பிடிச்சு இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் கனவு, இதுல இருந்து வெளியே வந்தா எல்லாம் நார்மல் ஆகிரும்னு சொல்றான். தென் அதுக்கு பிறகு கனவுல இருந்து வெளியே வர்றான். இந்த வாட்டி பாத்தீங்க இல்ல கோடாரி. இப்போ இவன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். பட் அது ரொம்ப டைமுக்கு இல்ல. எப்பா இந்த வாட்டி இப்படி ஒண்ணா ஓகேன்னு கோடாரி அதே மியூசியத்துக்கு கொண்டு போறான். இப்போ இவனுக்கு முன்னாடியை விட நிறைய காசு கொடுக்குறாங்க. இப்போ இவனோட வியாபாரம் வளர்ச்சியோ வளர்ச்சி. கொஞ்சம் விட்டு அந்த பேயை கூட்டிட்டு வந்து ஏதாவது மந்திரவாதி கிட்ட வித்துருவான். இப்போ இவன் அந்த பணத்தை எல்லாத்தையும் நல்லபடியா யூஸ் பண்ணல. எல்லாத்தையும் பெட்டிங் டேட்டிங்னு எல்லாத்தையும் யூஸ் பண்றான். இப்படியே யூஸ் பண்ணி பெரிய பிளே பாய் ஆகிட்டான். அப்புறம் ஒரு நாள் தூங்க முன்னாடி 4 ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து இந்த வாட்டி படுக்க முன்னாடி கனவுல எங்க போறதுன்னு டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறான். இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு மேகசின்ல ஒரு மியூசியத்தை பார்த்து இங்க தான் பிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ இப்படி கனவுக்கு போலான்னு படுத்ததும் நினைச்ச மாதிரியே மியூசியத்துக்கு வந்துட்டான். இவங்க தான் சூப்பர். நானும் எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணிருக்கிறேன், பட் ஒரு வாட்டி கூட எங்கேயும் போகல. இப்போ கனவுல இந்த மியூசியத்துக்கு வந்து மியூசியம் ஃபுல்லா ஏதோ பாக்குறான். அதான் நல்ல பேரத்துக்கு போற ஐட்டம் எங்க இருக்குதுன்னு. அதே டைம் அந்த கோஸ்ட் அங்க வருது. இது எதுக்கு வருது? இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்தாச்சு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் அதுக்கு பேருக்கு மாத்திர வரைக்கும் இது ஸ்டாப் ஆகாது போல. இந்த பேயும் வர முன்னாடி நல்லா உட்காந்து யோசிச்சு நார்மல் ஐட்டம் ஏதாச்சும் எடுத்துட்டு போனா ஆட்டைய போட்டு வித்துருவான்னு ஒரு கண்ணோட வருது. அவனை இப்ப பார்த்து அந்த கண்ணை வச்சு சுடுது. டக்குன்னு நம்ம ஆளு முழிச்சிட்டான். பாவம் பயந்துட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? திரும்ப 2 டேப்லெட் எடுத்து வாயில போட்டு தூங்கி ட்ரீமுக்கு போறான். இப்ப இவன் இந்த மியூசியத்துக்கு வந்து செலக்ட் பண்ண ஆன்டிக் பீஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அந்த பேய் கூடயும் கொஞ்ச நேரம் விளையாடுறான். தென் மார்னிங் ஆனதும் கனவுல இருந்து வெளியே வந்துட்டான். கண்ணை திறந்து பார்த்தா இவன் செலக்ட் பண்ண ஆன்டிக் பீஸ் எல்லாம் இவன் கிட்டே தான் இருக்குது. இப்போ இவன் ஃபுல் ஃபார்ம்ல ஹாப்பி. தென் அதெல்லாம் மியூசியத்துக்கு எடுத்துட்டு போய் நல்ல டீலுக்கு முடிக்கிறான். இப்போ இவங்க அவ்வளோ பணத்தை பணமா கொடுக்க முடியாதுல்ல, சோ செக்கா கொடுக்குறாங்க. அதே டைம் இந்த மியூசியத்துல இருக்கிறவங்க இந்த ஆன்டிக் பீஸ் எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்மளால ரிப்ளை எதுவும் பண்ணாம செக்கை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். தென் ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கிற டைம் ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டு துரத்துனானு அவனும் அதே ரோட்ல வர்றான். இதை பார்த்த நம்மால ஓடுறான்னு ஓடுறான். நில்லு நில்லு நில்லு, எதுக்கு ஓடணும்னு அந்த ஃப்ரெண்டை இவன் ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். தென் அவனோட காசை அங்க வச்சு திரும்ப கொடுத்துட்டு, நான் இந்த ஸ்டோரி ரைட்டர் வேலையை எப்போவோ ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு பெரிய பிசினஸ் ரன் பண்றேன். நீ இப்போ உன்னோட காசை வாங்கிட்டு போன்னு சொல்றான். உடனே அந்த ஃப்ரெண்டு என்னடா லாட்டரி ஏதாவது அடிச்சுதான் என்ன? சடனா இவ்வளவு பணம் எப்படிடா? அதோட எனக்கு ஏதாவது வாங்கிட்ட வேலை இருந்தனா கூடு, சின்ன வேலைன்னா கூட பண்றேன்னு சொல்றான். அப்புறம் நம்மால முன்னாடி ஒரு பொண்ணை கெஃபேல சைட் அடிச்சா ஞாபகம் இருக்கா? அந்த கெஃபேல போய் அந்த பொண்ணு கிட்ட என்ன தெரியுதான்னு கேக்குறான். நீ எவன்டா? எனக்கு தெரியாது, உன்னை எப்பவும் பார்த்ததே இல்லைன்னு அது சொல்லுது. உடனே கெஃபே அங்க இங்கன்னு சுத்தி பார்த்து என்ன யாருமே இல்ல, பிசினஸ் சரியா போகலையான்னு கேக்குறான். பிசினஸ் எல்லாம் எப்பவோ நாசமா போச்சு, நான் கடையை சேல் பண்ண போறேன்னு சொல்லுது. எவ்வளவு பணத்துக்கு விற்கிறேன்னதுக்கு 1.5 மில்லியன் சொல்லுது. இப்போ இதை கேட்டதும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான பணம் தேவைப்படுது. அதனால விழுந்தடிச்சு ஃபாஸ்டா ரூமுக்கு போய் 2 டேப்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கனவுக்கு போறான். பாவம் பேயோட சொத்தையே எழுதி வாங்காம விட மாட்டான் போல. இவன் இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிற டைம் இவனோட ஃப்ரெண்டு இங்க இந்த ரூமுக்கு வந்து நம்மளோட பேக்கை செக் பண்ணா இங்க ஒரு செக் கிடைக்குது. அதான் அந்த மியூசியத்துல கொடுத்தாங்கல்ல அது. நம்மால இப்போ தூங்கி முழிக்கிற டைம் கனவுல இருந்து கையில செயினா இருக்குது. பாவம் வேற கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாம பேய் வரதட்சணையா வாங்கின எல்லாத்தையும் கொடுத்துருக்குது. இவனை இப்படி பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகி, டேய் நீ என்ன வேணா பண்ணு, என்னையும் கூட வச்சுக்கூடான்னு கேக்குறான். நெக்ஸ்ட் டே நம்மால அந்த பொண்ணு கிட்ட போய் 1.5 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நீயே நடத்து, ப்ராஃபிட் வந்தா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், நஷ்டம்னா அந்த கஷ்டத்தை நான் உனக்காக இஷ்டத்தோட ஏத்துக்கிறேன்னு சொல்றான். ஆமா 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 ஆமா, இவனுக்கு என்ன பரதேசி, பாவம் போய் வரதட்சணையில இருந்து அருணா கயிறு வரைக்கும் அதோடது இல்ல. தென் இந்த பொண்ணை கூட்டிட்டு பார்ட்டி ஹோட்டலு பார்க்குன்னு திரியிறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சு போயிருச்சு இவன் நம்மள லவ் பண்றான்னு. நெக்ஸ்ட் சீன் இவனோட ஃப்ரெண்டா இவன் பிஏவா வச்சிருக்கான். இப்போ இவன் பிஏ மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிட்டு இருக்கிறான். இது எதுக்குன்னா இவன் கனவுல போய் எந்த சுரங்கத்துல இருந்து எதை அள்ளிட்டு வர்றான்னு தெரியாது இல்ல, அதை போடுறது
போடுறதுக்காக. பாவம் நம்ம பேய் இருக்காரு ஆல்ரெடி எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப குடும்பத்தோட தெருவுல நிக்கிறாரு. அதனால இப்ப இவனுக்கு தெரிஞ்சு போச்சு பேய் கிட்ட போனா எதுவும் கிடைக்காதுன்னு ஒரு பேங்கை செலக்ட் பண்ணி அங்க போய் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இந்த வாட்டி பேய் வந்து நம்மால தொடுது. பதிலுக்கு சரோஜா கடை பரோட்டாக வழி இல்லாத நீ என்ன தொடுறியான்னு அந்த பேய்க்கு ஒண்ணு வைக்கிறான். இப்ப இந்த பேய் நீ என்ன அடிச்சுட்டே இல்லடா, நீ எங்க அம்மா கிட்ட சொல்றேன்டான்னு ஃபாஸ்டா இவன் கிட்ட வருது. இந்த வாட்டி நம்மால அந்த பேயை ஒரு லாக்கர்ல போட்டு லாக் பண்ணிட்டான். தென் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு கனவுல இருந்து வெளியே வர்றான். அங்க பாருங்க அவனோட ஃப்ரெண்ட. இவனும் ஏதாவது கனவுல கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் எல்லாம் நம்ம ஆளுக்கு மட்டும் தானே. தென் நம்ம தோசை தாத்தா இருக்கிறாருல, அவருக்கு தோசை கடையில ஒரு பேக் நிறைய காசு கிடைக்குது. வச்சது நம்மால தான். இவர் கொடுத்த ஐடியானால தானே அந்த பேய் தெருவுக்கே வந்தது. அதுக்கு தான் இந்த காசு. தென் அன்னைக்கு நைட் நம்மாலு அவனோட லவரை கூட்டிட்டு ஒரு டனலுக்கு தேட்டருக்கு போறான். இப்ப இவன் அந்த பேய் ரத்தம் சிந்தி உழைச்ச காசுல ஒரு கார் வாங்கி இருக்கிறான். அந்த கார்ல தான் இந்த சைனா ஜோடி ஏதோ பேசிட்டே போகுது. அந்த டைம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது, இவன் ஹை ஸ்கூல் படிக்கிற டைம் ஒரு தேட்டருக்கு யூஸ்வலா போவான். இந்த பொண்ணும் அடிக்கடி அதே தேட்டருக்கு போகுமாம். அந்த மெமரிஸை ரிமைண்ட் பண்றதுக்காக திரும்ப அதே தேட்டருக்கே கூட்டிட்டு போறான். அப்போ தேட்டர்ல அந்த பொண்ணு கேக்குது நீ என்ன பண்றன்னு. இவன் அதுக்கு சும்மா தான் இருக்கிறேன். என்ன ஒர்க் பண்றேன்னு கேக்குது. ஒர்க்குன்னா நான் ஸ்டோரி ரைட்டர்னு சொல்றான். அப்படியா, சரி ஏதாவது நீ மூவி எடுத்துட்டு போயில அதை காட்டுன்னு கேக்குது. இவன் ஸ்டோரி ரைட்டர்னு சொல்றான். பட் எந்த ஸ்கிரிப்டோட வேலையும் அவன் பண்ண மாதிரியே இல்ல. அதனால உடனே அவன் ரூமுக்கு போய் அவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இதை ஒரு மூவியா எடுக்க சொல்றான். தென் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற டைம் நம்மால் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்டான். அதோட அவன் எடுத்த படமும் சூப்பர் ஹிட். இவன் இப்படியே அவங்க ஊர்ல பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டான். தென் நெக்ஸ்ட் டே இவன் படுத்துக்கிட்டே இவனுக்கு கிடைச்சதெல்லாம் போதாதுன்னு கேஜிஎஃப் மைன் மாதிரி ஏதோ மைனுக்குள்ள போறான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு இதெல்லாம் இப்ப அவசியமே இல்ல. பட் ஏதோ வந்தோன்னு அங்கேயா போய் கிடைக்கிறத பாக்கெட்ல சொருகிட்டு சுத்திட்டே திரியறான். அப்ப அந்த பேய் அப்படியே பாம்போல அங்க உட்கார்ந்து இருக்குது. ஆமா, எல்லாம் இந்த நாதாரியே எடுத்துட்டு போயிட்டு இல்ல, அப்புறம் இதுகிட்ட மட்டும் என்ன இருக்கும். இப்ப இவன் இங்க வர்றான். இவன் வந்ததை பேய் பாக்குது. அடிச்சா திரும்ப அடிப்பான். எதுக்கு இந்த 7:30 கிட்ட விளையாட்டுன்னு உட்கார்ந்து இருக்குது. இவனுக்கு இப்ப வர கிடைச்சது எல்லாம் போதாதுன்னு இந்த பேய் ஜான்சினா கிட்ட இருந்து சண்டை போட்டு வாங்கின பெல்ட்டை பார்த்து எனக்கு இதே பெல்ட் வேணும், இதே நான் எடுத்துக்கிறேன்னு இந்த பெல்ட் எடுக்க ட்ரை பண்றான். அப்படியே ட்ரை பண்ற டைம் அவன் காணாம போறான். அவனோட கையும் அப்படியே காணாம போகுது. இருந்தாலும் நம்மால விடுறதா இல்ல. தென் எப்படியோ அந்த பெல்ட்டை லாஸ்டா எடுத்துக்கிட்டு கனவுல இருந்து வெளியே வந்துட்டான். அப்புறம் அந்த பெல்ட்டை அவனோட ரூம்லயே ஒரு லாக்கர்ல வைக்கிறான். அந்த பெல்ட்டை வாங்கின டைம் அந்த பேய் இவனோட செஸ்ட் மேல அதோட கையை ஒருக்கா வச்சுது. நெக்ஸ்ட் டே அந்த பேய் கையை வச்ச இடத்துல ஒரு பெரிய அம்பு வந்து குத்துது. ஆனா இது இப்ப கனவில்ல, ஏன்னா ரியல் லைஃப்லயே இவனோட செஸ்ட் மேல அந்த காயம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே தூங்குற டைம் ஒரு பெரிய பில்டிங்குக்கு லிஃப்ட்ல போறான். அப்ப அந்த பேய் அதோட ரியல் ஃபேஸ காட்டுறதுக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவன் இங்க வந்ததும் ஃபேஸ காட்டுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுதான், நம்ம ஹீரோ தான். அந்த பேய் ரியலாவே தான். தென் கனவுல இருந்து வெளியே வர்றான். அப்ப அந்த பேய் நம்மால ஸ்டார்டிங்ல துவைச்சு காய போட்ட காயம் எல்லாம் திரும்ப வருது. இவன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டான். தென் அதுக்கு பிறகு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறான். அந்த டைம் ஒரு கேங் அங்க வந்து நம்மால கிட்னாப் பண்ணிட்டாங்க. இவனை கிட்னாப் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த மியூசியத்தோட ஓனர் தான். இவன் எப்பவும் எதையாவது வித்துட்டே இருக்கிறான். அப்ப இவங்கிட்ட ரொம்ப காசு இருக்குதுன்னு நினைச்சு பண்ண பிளான் தான் இது. தென் இப்ப எனக்கு $10 மில்லியன் வேணும்னு கேக்குறான். அதுக்கு நம்மால இதுக்காடா இந்த அலப்பறை பண்ண, அந்த போனை தான்னு கேட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி $10 மில்லியன் இவனுக்கு கொடுக்குறாங்க. பட் இவனுக்கு அந்த காசோட விடாம அந்த ஃப்ரெண்டையும் கிட்னாப் பண்ணிட்டானுங்க. ஏன்னா $10 மில்லியன் $10 மாதிரி டக்குன்னு கொடுத்துட்டான். அப்ப இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது போலன்னு இவனோட மொபைலை வாங்கி மொபைல பேங்க் பேலன்ஸை செக் பண்ணா இவன் அக்கௌண்ட்ல கொஞ்சம் கோடியே இருக்குது. தென் இந்த கிட்னாப்பர் உன் அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்குதுன்னா உன் வீட்டுல எவ்வளவு காசு இருக்கும்னு இவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல வித்தியாசமான ஆன்டிக் பீசஸ் அங்கம் அது இதுன்னு ஃபுல்லா இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ டேய் இந்த பணம் இந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னோட ஃப்ரெண்டையும் விட்டுருன்னு கேக்குறான். அந்த டைம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவனோட வீட்டுக்கு வருது. இவனுங்க அதையும் கிட்னாப் பண்ணிட்டானுங்க. இவனுங்களுக்கு தேவை பணம் இல்ல, கிட்னாப்பர் ஆகணும், அவ்வளவுதான். அந்த டைம் இதே கேங் இவங்க 3 பேரையும் கொல்ல ட்ரை பண்றானுங்க. அந்த டைம் இவங்க அந்த கேங் அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. பட் இந்த கேங் அவங்கள விடல. தென் நம்மால அங்க மயங்கி விழுந்துட்டான். தென் அதுக்கு பிறகு ட்ரீமுக்கு போறான். இப்போ நம்மால ட்ரீம்ல ஒரு மிரருக்கு பின்னாடி நிக்கிறான். இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மிரருக்கு அந்த பக்கம் சாகர நிலைமையில இருக்குது. தென் அதுக்கு பிறகு இவன் அந்த பேயாவே மாறுறான். அதுக்கு பிறகு ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு பேய காட்டினாங்கல்ல, அந்த பேய் மாதிரியே நம்மால் மாறிட்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு அந்த கண்ணாடியை உடைச்சி ரியல் லைஃபுக்கு வந்து அந்த கேங் எல்லாம் காலி பண்ணி நம்மால் மயக்கத்துல இருக்கிறான் இல்ல, அவனையும் கொண்டுட்டான். இப்போ ரியல் லைஃப் ஹீரோ செத்துட்டான். அதனால அவனோட திங்ஸும் எல்லாமே மாயமா மறைஞ்சிடுது. இப்போ சீன் அங்க கட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கத்தி கிடைச்சது இல்ல, அந்த சீனுக்கு திரும்ப வர்றான். அப்ப இதெல்லாம் கனவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற டைம் இந்த பொண்ணு இங்க வந்து அதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க வந்து இவனை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதோட கெஃபேல ஒரு வேலை கொடுத்து இவனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் டைம் கொடுத்து நார்மலா இவங்களோட லைஃப் இப்படி கெஃபேல போயிட்டு இருக்குது. இப்படியே இருக்கிற டைம் லாஸ்ட் சீன்ல அந்த பேய் அதான் இவனை மாதிரியே ஒரு ஃபேஸ காட்டினாங்கல்ல, அந்த பேய் இவன் அந்த கெஃபேல பாத்துக்கிட்டே நிக்குது. ஓகே, இதான் ஃபில்ம்.
ஃபில்ம் எண்டிங். இப்போ இந்த படத்தினால இந்த 7 டைரக்டர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியாம படம் பாக்குற டைம்லயே தலையில இருக்கிற பாதி முடிய புடிங்கிட்டேன். அதோட கிளைமேக்ஸ் என்னன்னே எனக்கு சரியா புரியல. ஏதோ ஃபேண்டசி ஸ்டோரி அவ்வளவுதான். நீங்களும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எதுவும் யோசிக்காதீங்க. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.